GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. அவர் கவுண்டமணின்னு பேர் வந்ததுக்கு 2 காரணம். கல்யாணம் ஆகி தான் சினிமாவுக்கே வந்தார். வரும்போதே 35 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே ஆள் வந்து கொஞ்சம் 50 வயசுக்கார மாதிரி இருப்பார். அதாவது வயிற்றுல சோறுனாலும் கெத்து, அதுக்கு உதாரணம் அவர். அதே மாதிரி அவரும் சிவாஜி மாதிரி டயலாக் வந்து இப்படி கொடுத்துட்டு போனா, என்ன படிங்க, நீ என்ன மயிருக்கா இருக்க படுற. ராமராஜன் படம் எப்படி இளையராஜாவோ அதே மாதிரி கவுண்டமணி செந்தில். ரசிகர்களும் அப்படி வருவான், போஸ்டர் பார்ப்பான், கவுண்டமணி செந்தில் இருக்காரா உள்ள வருவான். ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்கினா அவர் தான். 10 வச்சிட்டியே பரட்ட, அந்த டைலாக்கு ரஜினிகாந்தை விட எஃபெக்டாக இருக்கும். அந்த 10 வச்சிட்டியே பரட்டங்கிறது இந்த நடிகர்கள் ரசிகர் மன்றத்தெல்லாம் வெறுத்தவர், கிண்டல் அடிக்கிறவர். சினிமா நடிகர் இல்லை, ரசிகர் மன்றம் வைக்காத ஒரே நடிகர். தமிழ் சினிமா வரலாற்றில் கவுண்டமணி செந்தில் என்பது ஒரு அத்தியாயம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது. கண்டிப்பாக சார். இன்றைய நம்ம இன்டர்வியூவில் வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் சார். அதாவது நையாண்டிக்கு புகழ்பெற்ற ஒரு மனிதர், நக்கலுக்கு புகழ்பெற்ற ஒரு மனிதர், கவுண்டருக்கு புகழ்பெற்ற ஒரு மனிதர், அதாவது நடிகர் கவுண்டமணி பற்றி தான் இன்னைக்கு பார்க்கலாம் சார். முதல்ல கவுண்டமணி அவர்கள் எப்படி ஆரம்ப கட்ட சினிமா என்று எப்படி சார்? அவர் வந்து சோத்துக்கு வழி இல்லாதவர், ரொம்ப சாதாரண குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அதில் வந்து எழுத படிக்க தெரியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் அவர் கவுண்டமணின்னு பேர் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, ஊர் கவுண்டர் அப்படிங்கிற வேஷத்தில் நாடகம் நடிச்சிருக்காரு. ஆமாம், இந்த கோயில் ட்ராமாக்களில். அப்போ ஊர் கவுண்டர்னு கவுண்டமணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, சென்னையில் வந்து அவர் கவுண்டர் அதிகமாக பண்ணுவாருங்க, யார் என்ன பேசினாலும் கவுண்டர் பண்ணிடுவார். அப்போ அதனால் கவுண்டமணி அப்படின்னு சொல்கிறாங்க, அதான் அவர் பேர். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 1000 ப்ரைஸ் கேம்ப்னா இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. அதாவது எல்லா பட்டி தொட்டியில் உள்ள சின்ன சின்ன கிராமங்கள்லேயும் நாடகத்துக்கு ஆளுங்க வரமாட்டாங்க. நாடகத்துக்கு வந்து 8 அணா 4 அணா காசு கொடுத்து வருவாங்க. அப்போ அது வந்து அந்த டிக்கெட்லாம் சேர்த்து குலுக்கி போட்டு சைக்கிளு, வாட்சி அப்படின்ட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது பேர் ப்ரைஸ் கேம்ப்புன்னு பேர். ஏன்னா நாடகத்தை பார்க்குறதுக்கு இப்போ ஆச்சு, ஜாக்பாட்டில் பணம் விழுந்த மாதிரி ஆச்சுங்கிறக்க ப்ரைஸ் கேம்ப்புன்னு அது பேர். நாடகம் தான் நான் ப்ரைஸ் கேம்ப்புன்னு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் போய் அந்த ப்ரைஸ் கேம்பில் அப்போது 100 ரூபா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. அப்படியே ஒரு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து சென்னைக்கு வந்தால் தங்குற இடம் 19C அப்படின்ட்டு தேனாம்பேட்டையில் இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. அதாவது தேனாம்பேட்டை சிக்னலில் அறிவாலயத்துலேருந்து வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு அடுத்தாப்போ ஒரு பெரிய மாடி இருக்கும். ஆமாம், ரொம்ப நாளாக கட்டாதமாக இப்போ முடிச்சிருக்காங்க. ஆமாம், அதுதான் அந்த லாட்ஜில் தான் கவுண்டமணி இந்த நாடகத்தில் சினிமாவுக்கு வந்த எல்லாருமே, சங்கிலி முருகன், பாக்கியராஜ் எல்லாருமே தங்கியிருந்தாங்க. ஏன்னா 10 ரூபா தான் வாடகை. ஒரு சிங்கிள் டீ வாங்கி 2 பேர் குடிச்சிட்டு படுத்துட்டு கிடந்த காலம்லாம் உண்டு. அப்போ அங்கே வசதியானவர் யாருன்னா சங்கிலி முருகன். மதுரையிலேருந்து கொஞ்சம் வசதியோடு இருக்கிறவர். அவர் வந்து அன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பாடு வாங்கி வைப்பார். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை பாக்கியராஜுக்கும் கவுண்டமணிக்கும் நல்ல ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. எப்படி சார் அது? அதாவது அந்த லாட்ஜில் தங்கியிருக்கும் போது. ஆனால் அப்போவே பாக்கியராஜை வாடா படம் தான் பேசுவார். கவுண்டமணி, ஆமாம், கவுண்டமணிக்கு ஒரு கெத்து என்னன்னா, ரஜினிகாந்தை சினிமாவில் வாடா போடான்னு கூப்பிட்ட ஒரே ஆள் அவர் ஒருத்தர் தான். அப்பா, ரஜினிகாந்த் அப்போது வாசு சார் போய் வாசு போய் கவுண்டமணி ஈஸியாக காதை கடிச்சிருக்காரு. என்ன இல்லை ரஜினி சாரை நீங்கள் வாடா போடா அவன் சொன்னானா, இது ஒரு காதில் கேட்டுட்டு ரஜினிகாந்தை வந்து இல்லை அவர் என்னோட சீனியரு,
என்ன நான் நடிக்கும் முதல் படத்துலேயே அவர் நடித்தார், வேண்டாம் அவர் விட்டுருங்க, அவர் போக்கில் அவர் விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது வயிற்றுல சோறுனாலும் கெத்து, அதுக்கு உதாரணம் அவர். அதாவது அப்படி ஒரு யாருக்கும் ஈடு கொடுத்த விட போக மாட்டார், வாடா போடான்னு தான் பேசுவார். அப்படி சூழ்நிலை. ஆனாலும் அவருடைய திறமை அவருக்கு தெரியும். அதனால் பாக்யராஜ் சார் தான் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம 90s ஒருத்தர் இருக்கார், அவர் கொஞ்சம் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி சரி கூட்டு வைப்பான்னு இருக்கார். கூட்டு வந்த பிறகு தான் அந்த கேரக்டருக்கு அவர் போட்டுவார். பற்ற வச்சிட்டியே பரட்ட. அந்த டைலாக்கு ரஜினிகாந்தை விட எஃபெக்டாக இருக்கும். அந்த பற்ற வச்சிட்டியே பரட்டங்கிறது அவருடைய பேர், ரஜினிகாந்த் பேர். அப்போது அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்தை விட அதிகமாக நோட் செய்யப்பட்டவர், எல்லாராலையும் பார்க்கப்பட்டவர் கவுண்டமணி. அப்படி தான் அறிமுகமானார். அதேமாதிரி பாக்யராஜ் படம் ஒரு கை யோசை எடுக்கும்போது அவர் தான் மெயின் கேரக்டர், அவரும் காஜா சரி பண்ணியிருப்பாங்க. அது ஆனால் கவுண்டமணி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு போல சார். சர்வசுந்தரம் தான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இல்லை அதில் ஆனால் வெளில தெரிஞ்சது 16 வயது இல்லை படத்தில் தான். ஆமாம், அதாவது அவர் நடிகர்னு குத்தப்பட்டது வந்து 16 வயதில். அதுக்கு மேலே எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளையில் அந்த கும்பலோட வந்து இப்படி அந்த நான் ஆணையிட்டால் பாட்டுக்கு வருவாங்கள்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி, அதில் அவர் ஒன்று. அதுக்கப்புறம் என் சர்வசுந்தரம், அப்படி நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு அதிலே ஒரு 25 படங்கள். ஏன்னா தேனாம்பேட்டையில், அங்கே தேனாம்பேட்டையில் தான் நாடக நடிகர்கள் இருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்பது வேறு, நாடக நடிகர்கள்ங்க வேறு. அப்போ ஒரு டைலாக் 2 டைலாக் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுங்க, இந்த தேனாம்பேட்டையிலேருந்து தான் நடிகராக கூட்டிருப்பாங்க. தேனாம்பேட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நடிகராக வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் கவுண்டமணி. அப்போது அவர் வரும்போதே அவருக்கு வழுக்கு விழுந்துருச்சு. அதாவது அவர் என்ட்ரி 26 வயசுல என்ட்ரி நினைக்கிறேன் சார். இல்லை அவர் வயசாகிப்போச்சு. அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சினிமாவில் நடிக்க வந்தார். திருநெல்வேலியில் ஒரு கல்யாணம் ஆகிருக்கு, ஒய்ஃப் பேர் சாந்தி. அவர் 2 பொம்பளை பசங்க, சங்கமித்ரா, இன்னொன்று 2 பெண் குழந்தைகள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கல்யாணம் ஆகி தான் சினிமாவுக்கே வந்தார். வரும்போதே 35 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே ஆள் வந்து கொஞ்சம் 50 வயசுக்கார மாதிரி இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்புறம் இந்த பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு டைலாக். பாக்யராஜ் சார் தான் அதுக்கு சொல்லியிருக்காரு வசனத்தை, அவர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் சொன்னது வேறு மாதிரி சொல்கிறீங்களேன்னு பாக்யராஜ் கேட்டிருக்காரு. உங்கள் டைரக்டர் என்ன சொன்னார், அப்போவே இவர் தான் கூட்டி போயிருக்காரு, பாக்யராஜ் தான் கூட்டி போயிருக்காரு. ஆமாம், எப்பா மானிட்டர் உங்கள் டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு, கொண்டு பண்ணிட்டுருக்காரு. அப்போ எவ்வளவு கெத்தாக இருந்திருப்பாரு. அதை ஒரு 2-3 இடத்துல வச்சுட்டாரு. அப்படியே அவருக்கு பேராயிட்டு. நீங்கள் எந்த ஒரு படத்துலையும் ஒரு நடிகர் தன்னை ரசிகர்களை ஈர்த்துட்டாருன்னு வச்சுங்க, அவர் ஒன்று ஹீரோவார், இல்லை வில்லனாவார், இல்லாட்டி காமெடினாவார். அந்த ஒரு மாடுலேஷன் உருவாக்கி தானே போதும் சார். ஆமாம், அது என்னென்னா அந்த நடிகர்களுக்கு ஒரு வித்தியாசமாக என்னென்னா, இப்போ சினிமா நாடகத்தில் இல்லாமல் ஒரு நடிகர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, பேசுகிறது சரியாக கேட்காது. ஏன்னா டப்பிங் பேசிடுவாங்க என்னதில். ஆனால் கவுண்டமணி மட்டும் டப்பிங்லேயும் ஒரிஜினல் வாய்ஸ் பேசுவார், இங்கேயும் ஒரிஜினல் வாய்ஸ் பேசுவார். அதேமாதிரி இந்த பின்னால் இருந்து பேசுகிறாங்கல்ல, வாங்க மாட்டார், வாங்கி தான் பேசுவார். தேவையில்லை, ப்ராம்ப்டிங்கே கிடையாது. ஏய் நீ டைலாக் சொல்கிறா, டைலாக் நான் பேசுனேடா எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டைலாக்கை மிஞ்சி இவரை எக்ஸ்ட்ரா டைலாக் போட வரோம்ல சார். இல்லை, அது எக்ஸ்ட்ரா டைலாக்குங்கிறத விட இவருக்குன்னு வீரப்பன், காமெடி வீரப்பன், அவர் தான் அவர் வந்து காமெடி வீரப்பன். எம்ஜிஆர் நடித்த படத்துலையே அவர் நாகேஷும் வீரப்பனும் சேர்ந்து தான் காமெடி பண்ணுவாங்க. அப்போவே கவுண்டமணி செந்தில் மாதிரி நாகேஷும் காமெடி வீரப்பனும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட்டு என்ன. ஆனால் அதுக்கப்புறம் நாகேஷ் அவரை சேர்த்திக்கல, நமக்கு போட்டியாக வந்துடுவார், சுலவாக போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தண்ணிக்கு அடிமையாயிட்டார் வீரப்பன். அதுக்கப்புறம் இவர் காமெடி வீரப்பனும் அங்கே வருவார் 1960. அப்போது காமெடி நல்லா எழுதக்கூடிய ஆள் அவர். உடனே அவரை வச்சுக்கிட்டாரு கவுண்டமணி. அதனால் அவரோட காமெடி ஃபுல்லாக தான் இருந்தது. ஆமாம், ஆனால் அவருக்கு ஒரு திறமை என்னென்னா, இப்போ நான் அவர் கூட ஒரு 15 படம் நடிச்சிருக்கேன். அப்போ என்ன செய்வார்னா, முதல்ல ஒரு டேக் எடுத்துருவாங்க, எடுத்த பிறகு அப்படியே நோட் பண்ணுவார், யாராவது அப்படி சிரிப்பாங்க. அப்போ தான் அதை ஓகே பண்ணுவார். எல்லோரும் சைலண்ட்டாக இருந்தாங்கண்ணா, ஏய் இந்த காட்சி எவனுமே ரசிக்கலை பாரு, எல்லாம் பிணம் மாதிரி நின்றுட்டுருக்காங்க, வேண்டாம் ஒன்முறை எடு, வேறு மாதிரி மாற்று அப்படின்னு சொல்லுவார். அதாவது தன்னுடைய முதல் ரசிகன் யாருன்னா கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேன்.
அந்த லைட் மேனு லைட் அந்த டீம் ஒர்க்கு தான். அந்த டீமில் எல்லாரும் சிரிச்சாங்கன்னு வச்சுங்க, அவர் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா ஏப்பா இவங்களே ரசிக்கலை, மக்கள் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கெட்டிக்காரத்தனை அவர்கிட்ட நான் பார்த்தேன். இல்ல சார், ஒரு சொல்ற அளவுக்கு இயக்குனர்களும் ஏத்துக்குவாங்களா? ஏன்னா இவரால் பிஸ்னஸ் ஆகுது. அதாவது படம் முடிஞ்சிருங்க, நல்லா கேட்டுங்க, படம் முடிஞ்சிடும். படம் முடிந்த பிறகு ஏப்பா இந்த படத்தில் காமெடி யாரு? கவுண்டமணி செந்தில் இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? படம் பூரா முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருப்பாங்க. அதை ஒரு 2 நாள் கவுண்டமணிட்ட போய் தனியாக 1,00,000 50,000 ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பளம் வாங்கினார் அவர் தான். அப்போவே 2 நாள் மேக்ஸிமம் 2 நாள், ஒரு 3 நாள் ஒரு படத்தை கால் ஷீட்டு. ஆமாம், அதை அப்படியே விரைவி அங்கங்கே போட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு சீனில் கதாநாயகன் வந்து கவுண்டமணிட்ட பேசிட்டு போகிற மாதிரி எடுத்துருவாங்க. அப்போ நிறைவேலாக கவுண்டமணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ரசிகர்களும் அப்படி வருவான், போஸ்டர் பார்ப்பான், கவுண்டமணி செந்தில் இருக்காரா, உள்ளே வருவான். இதனால் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு நாகேஷோ, அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் படங்களுக்கு வந்து சிவாஜி படங்களுக்கு என்எஸ்கேயோ, அதே மாதிரி இவரும் அதில் கம்பல்சரியாக இருக்கணும், அந்த படம் ஓடும். அப்படி ராமராஜன் படம் எப்படி இளையராஜாவோ அதே மாதிரி கவுண்டமணி செந்தில், ராமராஜன் படங்கள் எல்லா இடத்துலையும் கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மக்களுடைய ஈர்ப்புத்தன்மை கவுண்டமணி செந்தில்லாம் இன்றைக்கும் சன் டிவி காமெடி ப்ரோக்ராம் எதாச்சும் ஓடுது. அதாவது சந்தானம் இதெல்லாம் ஒரு எவர்கிரீன் சார் ஒரு நடிச்சதெல்லாம். இப்போ அதுதான் உண்மை. நீங்கள் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு சாங்கும், ஒவ்வொரு காமெடியும் இன்ன வரைக்கும் நினைவு இருக்கும். ஆனால் இப்போ வர படம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தேட்டரை விட வெளில வந்தோன்னு மறந்துடுறான். ஆமாம், ஒன்று கடிஜோக்கு இல்லைன்னா திட்ட வேண்டியது. ஆமாம், ஆனால் திட்டுவது மட்டும் கவுண்டமணி காமெடி அல்ல. பின்னால் வந்தவங்க கவுண்டமணியும் திட்டுறது தான் காமெடி வச்சுருங்க, அது அல்ல. அதை தாண்டி அதில் ஒரு இப்போது நம்ம மேக்ஸிமம் அதில் கவுண்டமணி காமெடி காட்சிகளில் ஒரு சமூக விழிப்புணர்வு விஷயங்கள் இருக்கும். அதை கடன் வாங்கக்கூடாது, இந்த சாமியாரை நம்பாத, இப்போ இந்த போலி டாக்டர் நம்பாத, இது பூரா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு தான் அவர் சொல்லுவார். அதனால் ஒரு ரசனையாக இருக்கும். அது லைஃப் லாங் அதை பார்க்கக்கூடிய கண்டென்ட்டோட அப்படியே காமெடி வரும். அதுதான், அதனால தான் அவருடைய வெற்றி ரகசியமே அது ஒன்று. அதே மாதிரி டைரக்டர்களும் அவர் சொன்னதை சரின்னு சொல்லுவாங்க. என்னப்பா ஓகே இல்லையா? ஓகேண்ணே, பிடிக்கலன்னு என்னோட சொல்லு, அப்படிலாம் கேட்பார். ஸோ கவுண்டமணி சொன்னேன், ஏன்னா ஒரு நாளில் கிட்டத்தட்ட 4 சீன் எடுக்கணும், நாளைக்கு 4 சீன் 8 சீன். அப்போ அவங்க பரபரம் இருப்பாங்க, இந்த பாரு அப்படி எடுக்காத, வேணா இன்னொரு நாள் வேணா கேட்டுக்க நான் தர்றேன், நல்லா எடுன்னு சொல்லி அந்த சீன் அப்படியே. படம் வந்து சாதாரணமான படம் இருக்கும், வழக்கமான கதையாக இருக்கும். இந்த கவுண்டமணி செந்தில் காமெடினாலே சேல்ஸ் அதிகமாக இருக்கும், ரிசல்ட் அதிகமாக இருக்கும், வசூல் அதிகமாக இருக்கும். அதனால் அவருக்குன்னு ஒரு, அதாவது எப்படி லாரல் ஹார்டி எங்கள் ஹாலிவுட்டில், ஆமாம் ஹாலிவுட் நடிகர், அதே மாதிரி கவுண்டமணி செந்தில். இதில் கவுண்டமணி செந்தில் நான் கவுண்டமணி எதுக்கு நான் பாராட்டுறேன்னா, கவுண்டமணிக்கு பின்னால் வந்தவங்களும் சரி, முன்னால் வந்தவங்களும் சரி, தனக்கு ஈனாக லாரல் ஹார்டி மாதிரி ஒரு கவுண்டமணி செந்தில் மாதிரி ஒருத்தர் வந்ததே இல்லை. இப்போது என்எஸ்கேயும் சில ஆட்கள் சேர்ப்பாங்க, ஆனால் அவரும் வந்து 3 சீன் 2 சீன் வைப்பார். லைஃப் லாங் ஒருத்தர் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டார். காக்கா ராஜ்னு, டிஎஸ் ஸ்வர்ராஜ், இப்படி யாருன்னா ஒருத்தர் வைப்பார். இவர் மட்டும்தான் கவுண்டமணி செந்தில் அந்த லாரல் ஹார்டி மாதிரியே ஒரு வித்தியாசமாக கொடுத்தாங்க. அது தமிழ் சினிமாவில் வரலாறு. தமிழ் சினிமா வரலாற்றில் கவுண்டமணி செந்தில் என்பது ஒரு அத்தியாயம், அது சந்தேகமே இல்லை. நிறைய படம் வந்து இவருடைய காமெடி வச்சா படம் ஓடி இருக்கு. ஆமாம், அப்படிலாம் சொல்கிறாங்களா சார்? உண்மை? ஆமாம், உண்மை. இவர் தான் படத்தை கொண்டு போவார், ஆனால் ஒரு காமெடி கேரக்டராக இருக்கும். ஆனால் அந்த படத்தை நகர்த்துற ஃபுல்லாக இவரை தான் நகர்த்துவார். இவரை நோக்கி தான் எம்ஜிஆர் சிவாஜிக்கு எப்படி நாகேஷோ அதே மாதிரி அது ரஜினிகாந்த் இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், கவுண்டமணி செந்திலுக்குன்னே ஒரு காமெடி உண்டு. அதாவது சில நேரங்களில் கவுண்டமணி வந்து கமலால் புரியப்பட மாட்டார். கமல் வந்து கவுண்டமணியை பிடிக்காது, ஏன்னா வாடாப்படான்னு பேசுவார். ஆனாலும் உதயகுமார் அவருடைய படத்தில் கவுண்டமணி வேணும்னு சொல்லி போட்டார், படம் ஓடிச்சு. அதனால் அவர் அதுக்கப்புறம் கவுண்டமணிக்கு போல ஜனராஜெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தார் கமல்ஹாசன். அதனால் கவுண்டமணி அவர் ஸ்டேட்டஸ் அப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு, தனி மார்க்கெட்டு இருந்துச்சு. அதனால் அதை அசைக்க முடியாத நபரை வழங்கினார். 15 வருஷம் கோட்டை கட்டி தமிழ் சினிமாவில் கவுண்டமணி கட்டி பிறந்தவர் கவுண்டமணி செந்தில் தான். ஆமாம், அதாவது ஒரு கதாநாயகம் அமைஞ்சு போனால் 4 படம் தான் நடிப்பார். இவர் வருஷத்தில் 36 படம் 35 படம் நடிப்பார். கிட்டத்தட்ட ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான சம்பளம் வாங்கியிருப்பார். ஆமாம், அதேமாதிரி ஒரு ஜாலியான நபர் அவர். அதாவது அவர் இருக்க இடம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் நோஸ் கட் பண்ணுவார், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எவன் யாருன்னு பார்க்க மாட்டார், என்ன யார் பேசுகிறான்னு சரி. ஆமாம், அதுவுமே அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா,
ஒரு கிராமத்துக்கு முன்னாடினா கவுண்டமணியும் சரி செந்திலும் சரி, டேய் இங்கே சூடாக எங்கடா இட்லி போடுறாங்கன்னு அங்கே போய் வாங்கிட்டு சொல்லுவார். இல்லை அந்த கிராமத்துக்கு அந்த கடைக்கே போயிடுவார். அப்படி ஒரு டைப்பு. ஏன்னா அந்த கிராமத்து கடைகளை வச்சே அவர் வந்து காமெடி நிறையா பண்ணியிருக்காரு. கடை காமெடி. அதனால் அது அவர் அந்த நெல்லை தோசை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் பொடி வச்சு நெல்லை தோசை சின்ன மசாலோட போடுவாங்க, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அதேமாதிரி இப்போ எம்ஜிஆருக்கு சாப்பாடு வரும், நான் சாப்பிட்ருக்கேன். சிவாஜி கணேசன் அவர் வீட்டிலேருந்து அவருக்கு மட்டும் சாப்பாடு வரும். யார் அவங்க சாப்பிட்டு மீதி மேக்கப் பண்ணி சாப்பிடுவாங்க. அவரோட யாரும் சாப்பிட மாட்டாங்க. எம்ஜிஆரோட எல்லாம் சாப்பிடுவாங்க. கவுண்டமணியில் ஒரு நாளும் வீட்டிலேருந்து சாப்பிட மாட்டார். எல்லாம் சோடிஸ் பாடு தான். ஆமாம். 9 மணிக்கு வந்தாலும், டேய் என்னடா இருக்குது தர என்னடா இருக்குது அண்ணே, போய் அந்த நெல்லை கடையில் போய் 4 எண்ணெய் தோசை பிடிச்சிட்டா போ அப்படின்றது. வீட்டில் சாப்பிட்டு வர்ற பழக்கமே கவுண்டமணி கிடையாது. ஒரு நாள் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து நீ சாப்பிட்டது இல்லை. என்ன வேணுமோ அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிடுது. ஏன் என்ன காரணம்? வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிடலாமா சார்? நான் ஒரு நாள் கேட்டேன், ஏண்டா உங்கள் அக்காவுக்கு சமைக்க தெரியாதுடா, கேவலமாக இருக்கும், அதை போய் நான் சாப்பிட சொல்கிறீங்க அப்படி போய் அதை கொண்டு வந்து இங்கே எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தணுமா? ஆமாம், நானே சாப்பிட்டுக்கிடுவேன். அதனால் ஏன்னா வருஷத்தில் 320 நாளும் இங்கே ஷூட்டிங் இருக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போடுறது. அப்படி தான் வீட்டிலேருந்து ஒரு நாளும் கவுண்டமணிக்கு சாப்பாடு கொண்டு வந்து நான் பார்த்தது இல்லை. அதே சமயத்தில் செந்தில் கூட சில நேரங்களில் வீட்டிலேருந்து கூழெல்லாம் கொண்டு வருவார், கேப்பக்கூழ்லாம் வச்சு கொண்டு வருவார். ஆனால் கவுண்டமணி ஒரு நாள் கொண்டு வந்து நான் பார்த்ததில்லை. இப்போ சமீபத்தில் கடைசியாக நான் நடித்தது கூட ஒத்த ஒட்டு முத்தியான்னு இப்போ ஒரு ஹீரோ, ஒரு நாளைக்கு அப்புறம் ஹீரோ அடிக்கார். அந்த படத்துலேயும் அவர் வந்து ஹோட்டல்லாம் சாப்பிட்டார். ஆனால் என்ன சுடுதண்ணி சாப்பிடுவார், கொஞ்சம் சுகர்லாம் சாப்பிட மாட்டார். அது இல்லாமல் காய்கறி கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு விடா அப்படின்னு சொல்லி காய்கறிலாம் அவருக்கு தனியாக வெட்டி கொடுப்பாங்க. இல்லை அவர் சீனை நடிக்கும் போது சார், இப்போ அவருடைய காமெடியை தாங்க முடியாமல் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சிரிச்சிடுவோன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்னா நீங்களும் ஒரு அவர் கூட நினச்சி அது உண்மைதான். என்ன ஆகுனா மேலே விடணும்னு சொல்லிட்டு கீழே ஒருத்தர் இருக்கான் பாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த காமெடி எப்படி சார் வந்துச்சு? டேய் நான் எவ்வளோ ஏமா புரியலையே உனக்கு, சிரிக்கன்னா கொஞ்சம் சிரி ஒரு 5 நிமிஷம் சிரி, இப்போ எடுப்போம். ஷார்ட்டில் சிரிச்சுக்கிட்டு இருக்காதுன்னு திட்டுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஷர்மிலாம் செம்ம பாட்டு வாங்கும். ஆமாம். அதனால் அவர் உண்மையிலே அது தாங்க முடியாமல் சிரிக்கிறது உண்டு. அது கேமராமேன் சிரிப்பாங்க கட் பண்ணிவிட்டு. இப்போ ஷூட் போது சிரித்தா அது எப்படி இருக்கும்? சில சீனில் ஷூட் போது சரி சிரிச்சா பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு விட்டுருவார், கட் பண்ணிடுவாங்க எடிட்டர். இல்லைன்னா திட்டு தான் செய்வார். ஆனால் அதே மாதிரி அவரை ஓவர்டேக் பண்ணாமல் பார்த்துக்கிடுவார். அதாவது அந்த பிட்டு முடியும் போது அவர் டைலாக் இருக்கணும், அதில் வெடி சிரிப்பு வரணும். அந்த சீனில் முடியும் போது நான் பேசி எனக்கு வெடி சிரிப்பு வச்சுங்க டென்ஷன் ஆகிடுவாரா? டைரக்ட் நைஸாக கூப்பிட்டு என்ன நான் நடிக்கணுமா அவன் நடிக்கணுமா அப்படின்னு கேட்டுவிட்டார். ஓப்பனாக கேட்பாரு. டேய் இந்த டைலாக் நீ சேர்க்கவே இல்லை, எதுக்கு இப்போ பேசுகிற அப்படிலாம் கேட்பார். அதனால் டைரக்டே சொல்லிடு, அண்ணே சொன்னதை கேட்டு நடிங்கண்ணே, டைம் ஆகுதுண்ணே, லஞ்சுக்குள்ளே 2 சீன் முடிச்சாகணும் அப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். சரி அவரை வச்சு தான் பிஸ்னஸ்ஸு, அவர் என் கூட நடிக்க மாட்டேருன்னா என் பிள்ளை பண்ண வருது. கண்டிப்பாக ஓகே பைலான் இப்போ தான் கரெக்டாக பண்ணுறியா, அதை அப்ளை பண்ணு அப்படின்னு. ரிஹர்சலில் என்ன பண்ணுறோமோ அதுலேருந்து கூடுதலாக 2 எழுத்து சேர்த்த விட நீ ரிஹர்சல் அப்படி பேசலையே இனிமேல் அப்படி பண்ணது, ஏன்னா அது இடையில ஒரு டயலாக் இருக்கும், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சொல்லுவார், ஏதோ ஒன்று சேர்த்தியே இல்லைன்னே அது வேண்டாம் அப்படிம்பார். ஒரே வார்த்தை டைரக்டர் அங்கேருந்து அப்படின்பார். விட்டுருவேன். ஆரம்பத்தில் மானிட்டர் பார்த்துட்டு தான் போவீங்க? அப்பே தெரியல. இல்லை மானிட்டர் அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் இல்லை மானிட்டர் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆமாம் அதாவது சினிமாவில் ஒரு மானிட்டர் பார்க்கலாம் அப்படிம்பாரு. அதாவது மானிட்டர் பார்ப்போம். மானிட்டர்னா நான் சொல்ல இதை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ மானிட்டர் இதெல்லாம் கிடையாது, டிவிலாம் கிடையாது, மானிட்டர் தான். அப்போது அவர் என்ன சொல்லுவார், மானிட்டரில் நான் வந்து மெதுவாக பேசுகிறது இல்லை, நானும் சத்தம் மட்டும் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அப்படியே வந்துருச்சு. சிலவங்க அந்த லேடிஸ் வந்து அப்படிம்பாங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு பேசு எனக்கு காதில் கிளம்புது. இல்லை நான் அதனால் நீ டேக் அதிகமாக எனக்கு சக்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவார். எப்படி சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக அப்படி சார்? இல்லை ஆமாம், அதில் ஒரு தடவை சொன்னார்னா கரெக்டாக பண்ணிடுவார். கூட இருக்கவங்க தான் வந்து தப்பு பண்ணுவோம், நாங்கள் தான் தப்பு பண்ணிருந்தோம். அவர் ஏன்னா 1000 மேடை ஏறி இருக்காருங்க அவர். அதாவது மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு ப்ரைஸ் கம்பெனிலையும் நாடகத்துலையும் பேசினவர். பின்னாலேருந்து அப்போல்லாம் ப்ராம்ப்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாடகத்தில் பின்னாட்களில் தான் அப்படி எடுத்து கொடுப்பாங்க உள்ளேருந்து. அப்போ அந்த ப்ரைஸ் கேம்பில் பின்னாடி இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்க மாட்டார். மொத்தமே 5 பேர் தான் நடிப்பாங்க, அப்படியே கண்டினியூவாக போவோம். ஆமாம். அப்போ அவங்களுக்கு அந்த இது கரெக்டாக வச்சா தான் எய்த்தா
ஒரு டைலாக் மிஸ் ஆகிட்டுனா கூட ஏத்தாப்புள்ளவர் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஞாபக சக்தி அவருக்கு உண்டு. அவர் வந்து எழுதி பிடிக்கலாம். அதே மாதிரி அவரும் சிவாஜி மாதிரி டைலாக் வந்து இப்படி கொடுத்துட்டு போனா, என்ன படிங்க, நீ என்ன மயிருக்கா இருக்க படுற அப்படிம்போது படித்து இன்னொரு ஆளை படிக்க விட்டு அப்படியே கேட்டுக்குவார். கேட்பாரு. கேள்விங்க ஆனால் தான். ஆமாம், இன்னொரு வாட்டி படி அப்படிம்பார். அவ்வளோதான், அப்படி அடிச்சுப்பார். அதனால் டைலாக் பேப்பர்லாம் இப்போ கொடுத்து எங்களுக்கு வேணால் கொடுப்பாங்க. அண்ணே கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணே, ட்ரெயிலர் அதாவது மானிட்டரில் கொஞ்சம் மாற்றி இருந்தால் பேசிடுங்க, இதான் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் இடையில கொஞ்சம் சேர்ப்பார். சேர்த்ததுக்கப்புறம் நாமும் டைலாக் எடுக்க வேண்டிய மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நம்ம அப்படி பேசணும். அப்போ தான் கொஞ்சம் அனுபவம் இருக்கும். ஸ்கிரிப்டை தாண்டி எப்படி அவர் டைலாக் பேசுவார் எப்படி சார்? ஏங்க அவர் அதான் சொன்னல, நாடகத்தில் என்னென்ன விஷயங்கள் காமெடி இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1000 மேடை இருக்காது. அப்போ அந்த இதெல்லாம் அதை ராவாக எழுதிட்டு வருவாங்க டைலாக் ரைட்டர்ஸு. அப்போ அதை கூடுதல் மெருகுபடுத்துவார். இப்போது வெள்ளித்தமிழர் இருக்குல்ல, பார்க்கும்போது கருப்பாக இருக்கும். அதை புளி போட்டு கரைச்சி புளியை போட்டு தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்க, பளபளன்னு வெள்ளையே வரும். அதே மாதிரி அவர் பண்ணுவார், பாலிஷ் பண்ணுவார். அவர் நடித்த படங்களே பார்த்தீங்கன்னா இந்த கரகாட்டக்காரன் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அடித்தது. அது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ தான் அது யாருக்குனே தெரியும். ஆனால் சமீபத்தில் அது உறுதிப்படுத்தியிருக்கார் ராமராஜன். என்ன சொன்னார்னா, அந்த டைமில் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கருமாரி கந்தசாமி, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் டிஎம்கே. ஏன்னா ராமநாராயணனுடைய ஆட்கள் அவங்கெல்லாம். அப்போது எஸ்எஸ் சந்திரன் தான் இப்போ டிஎம்கேல கொஞ்சம் சினிமா அதிகமாக இருக்கார். ஆமாம். ஸோ ராமராஜன் தான் அந்த கேரக்டர் போட்டது. ராமராஜன், எஸ்எஸ் சந்திரன், செந்தில். எஸ்எஸ் சந்திரனும் செந்திலும் தான் காம்பினேஷன். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ராமராஜன் ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார். அப்போவே. ஆமாம், கரகாட்டக்காரன்லாம் அவர் ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார். அப்போ அவர் என்ன சொல்லிடுறாரு, நான் ஏடிஎம்கே, அவர் டிஎம்கே. அவர் டிஎம்கே காமெடி சொல்லுவார். அப்போ சரியாக வராது, நீங்கள் கவுண்டமணியை போடுங்க. அப்போ கவுண்டமணி வந்து ஹீரோவை நடித்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வீட்டில் இருக்கார், சும்மா இருக்கார். அதாவது ரீஎன்ட்ரி வந்து கவுண்டமணிக்கு கரகாட்டக்காரன் தான். அதுக்கடையில் செந்தில் தனியாக செலவு பண்ணுறாரு, எஸ்எஸ் சந்திரன் செலவு பண்ணுறாரு, அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டைரக்டர் கேட்குறாரு, கங்கமரன் இல்லை எஸ்எஸ் மாமா, எஸ்எஸ் எல்லாம் மாமான்னு இல்லை, எஸ்எஸ் மாமாட்டு சொல்லிட்டேனே, சொல்கிறத கேளுங்க. ஏன்னா அப்போ ராமராஜன் கொஞ்சம் பீக்கில் தான் இருந்தார், கொஞ்சம் பீக்கில் வந்துட்டார். நீங்கள் ஒரு 2 நாள் எடுத்து பாருங்கள், நல்லா இல்லைன்னா நான் வேணா நீங்கள் மாற்றிக்கினார். 2 நாளும் ஓஹோன்னு சிரிச்சுட்டு கங்கமரன். அந்த காம்பினேஷன் வந்து அப்படி ஒரு காம்பினேஷன். அதாவது இப்போ குள்ளமணி வந்து கேட்குறது, இயம்பு தலைக்கு பேத்தம்பழம், இயம்பு தலைக்கு பேத்தம்பழம், ஏன்டா இங்கேயே ஏன்டா வந்து கேட்டுட்ருக்கேன், அதெல்லாம் குபீர் சிரிப்பு. நீங்கள் பாட்டு காமெடி 2 தான் தூக்கி நிறுத்திச்சு அந்த படம். ஆமாம், ஆக்சுவலாக தில்லைநாம நம்மள தான், அது ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. கரெக்டு. அப்போது அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சிருச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கரகாட்டக்காரன் தான். அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்திலெல்லாம் அவர் படத்தில் தொடர்ந்து நடித்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கேயும் வந்து கவுண்டமணி நடவடிக்கைகள் ராஜ்கிரனுக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணார், வடிவேலை கொண்டு வந்தார். இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஆனால் கவுண்டமணி ஒரு 5 படங்கள் அவரும் கதை நடித்தார். 2 படம் ஓடிச்சு. அது மற்ற கதாநாயகமாய் தான். எப்படி வடிவேலுக்கு 2 படம் ஓடிச்சு, அதுக்கப்புறம் ஓடலை, அதுமாதிரி அவருக்கும் 2 படம் ஓடிச்சு, ஓடலை. ஏன்னா காமெடிங்கிறது ஒரு லிமிட் தான் அதுக்கு. அதனால அப்புறம் மறுபடியும் ஒரு காமெடி ஆகிட்டார். அவர் பேசின டைலாக்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் எப்படி சார் டைரக்டரோட ஸ்கிரிப்டா இல்லை? ஏன்னா இப்போ அதாவது இப்போ நம்ம இப்போ பாருங்க, ஒரு ஹீரோ புதுசாக வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் டக்குன்னு ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க, பிறந்த நாள் காணும்னு சொல்லிட்டு. இது வந்து அப்பயே சொல்லியிருப்பாரு, ஏன்டா இந்த சினிமாக்காரங்க தான் 35 வருஷம் தாண்டவ மாட்டேங்கிறாங்க, அதே இருக்காங்க அப்படின்னு கூட போய் ஒரு டைலாக் பிறந்த நாள் கொண்டாடுவான், ஆனால் வயசுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆமாம், ஏன்டா அதையே வந்து ஒரு அந்த சீன் வந்து ராமராஜனே சொல்லுவார், அது அவர் கிரியேட் பண்ணுது. அண்ணே பின்னிட்டீங்கண்ணே, அதாவது தவள் அடிக்கும்போது செந்திட்ட வந்து, அண்ணே பின்னிட்டீங்கண்ணே, டேய் இங்கே வா, நீ எவ்வளோடா காசு கொடுத்தான்? அண்ணே 2 ரூபா கொடுத்தாருண்ணே. ஏண்டா உனக்கு எதுக்குடா இந்த பிழப்பு? அதாவது நீ வாங்குற இந்த 5-10க்கு இது தேவைதானா? அப்போவே அவர் வந்து இந்த நடிகர்கள் ரசிகர் மன்றத்தெல்லாம் வெறுத்தவர், கிண்டல் அடிக்கிறவர். சினிமா நடிகர்களில் செந்தில் கூட ரசிகர் மன்றம் வச்சுட்டாரு. ரசிகர் மன்றம் வைக்காத ஒரே நடிகர் கவுண்டமணி தான். சொல்லுவார், டேய்
இங்கே வா அண்ணே நான் உங்கள் ரசிகர். என்ன ரசிகர்? நல்லா இருந்தால் கை தட்டுவேன், நல்லா இல்லைன்னா நல்லாலாம் கை தட்டுவியா, போட போட அப்படின்றது. அதாவது 10 பேர் ஃபோட்டோ எடுக்க வந்தால் கூட டேய் அவங்கள போக சொல்கிறா. சிவாஜி கணேசன் அவரும் ஒன்று. சிவாஜி கணேசன் ரசிகர்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஃபோட்டோ அந்த ஷூட்டிங் சமயத்தில் வந்தால் பிடிக்காது. அதே மாதிரி ரஜினி நம்ம கவுண்டமணிக்கு பிடிக்காது. செந்தில்லாம் இல்லைண்ணே என்ன சார் நம்ம ஊருக்காரண்ணே அப்படின்னு போய் வேண்டாம் அவர் பண்ணிப்பார். ஃபோட்டோ ரசிகர்களோட எடுத்துக்கிறது கவுண்டமணிக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம். அப்படி ஒரு டைப். அதாவது ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. நான் நின்றுட்டு இருக்கேன் கோவிட் அந்த ரோடு ரயில்வே ஸ்டேஷனில். என்னை ஒரு 5 பேர் சூழ்ந்து நிற்கிறான். நைஸாக வந்து என் பக்கத்தில் நின்னாரு. நான் ஒரு நேரம் கவனிக்கலை. பைல்வான் அப்படின்னாரு. என்ன இந்த குரல் கட்டி எல்லாரும் சார் 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 என்ன வழுக்க என்ன கவுண்ட் பண்ணி அடையாளம் தெரியல. நேரடியாக பார்க்கும்போது பார்க்க அடையாளம் தெரியாது. அப்புறம் தான் எல்லாம் சொல்லிட்டுட்டானுங்க. அப்புறம் எல்லோரும் போக சொல்லிட்டு என்னை அடையாளம் தெரியல, குரல் உன்னை பயில்வான்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து பார்க்குறேன். அப்படி ஒரு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு இது உண்டு. அவர் அதில் எல்லாருக்கும் உள்ளது தானே சார். உள்ள பெரிய ஒரு நடிகனாக இருக்காரு, நம்மள அடையாளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆமாம், அவரும் உடுமலை பாட்டுக்காரரு. எஸ்.எஸ். சந்திரனும் நம்ம சத்யராஜும் உடுமலைப்பேட்டைக்காரங்க. ஆனால் என்ன சத்யராஜும் மணிவண்ணனும் உடுமலைப்பேட்டைக்காரங்க கல்லூரியில் படித்தவங்க 2 பேருமே. ஸோ அவங்க காம்பினேஷன் வேறு டைப்பாக இருக்கும். இவர் கவுண்டமணி காம்பினேஷன் வேறு டைப்பாக இருக்கும். அதனால் கவுண்டமணியை மணிமண்ணன்னு அண்ணன் தான் சொல்லுவார், சத்யராஜும் அண்ணன் சொல்லுவார், எல்லாருமே அண்ணன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் சீனியரு. ஆமாம், அதனால் எல்லாருமே அண்ணன் தான் சொல்லுவாங்க, மரியாதை வச்சுருப்பாங்க. அதேமாதிரி முதல்ல அண்ணே வணக்கண்ணே இருக்கட்டும் சொன்னது அவர் தான். திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டார். அப்புறம் திடீர்னு வச்சுக்க இதை அப்படியே சினிமாவில் சொல்லிட்டார். அதாவது சிவாஜி கணேசனோட நான் இப்படி வணக்கம் சார் அப்படின்னாரு. சரியான கடுப்பு எனக்கு. வணக்கம் போட மாட்டார் சிவாஜி, அப்படி தலையாசிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி தான் அண்ணே வணங்கண்ணே கொட்டிக்கிட்டியா போ இப்படிதான் சொல்லுவார். என்னடா இப்படி சொல்ல. கவுண்டமணி அவருடைய கேரக்டரே இப்படி. ஆமாம், கேரக்டரே அப்படி. சிவாஜி சாருக்கு தான் கேரக்டர். ஆமாம், அதாவது வேறு ஹெட் வெயிட் இது மாதிரி எடுத்துக்கலாமா அப்படி இல்லை. அதாவது அறிவாளிகளுக்கு எப்போவுமே திமிரு இருக்கும், இயல்பான செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்போ சிவாஜி கணேசன் ஒரு பல்கலைக்கழகம், நடிப்பில் ஒரு பல்கலைக்கழகம். அதே மாதிரி அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி யாரும் கிண்டல் பண்ண முடியாது. அதே மாதிரி கவுண்டமணி செம கிண்டல் அடிப்பார். உன்னை எவன்டா டைரக்ட்னு சொன்னா டைரக்டர் இந்த லைசன்ஸ் இந்த லென்ஸ் உனக்கு என்னன்னு தெரியுமாடா, தெரியாது இல்லை போ இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவார். ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் புதுமுகங்கள் வந்து இப்போ கேமராமேன்ட்ட போய் சார் இது என்ன கேமரா லென்ஸ் சார் போட்டுறீங்க போடா வேலையை போடுறா அப்படின்னு. இப்போ தானே மானிட்டர் இருக்குது, அது அந்த லென்ஸை கொண்டா இந்த லென்ஸை கொண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பேனிங் ஷாட்டு, மிட் ஷாட்டு, லாங் ஷாட்டு, ஒரு ஒய்டு. அதான் இதை வேறு மாதிரி மாற்றினவங்க இந்த பாலுமேந்திரா, அசோக்குமார், இவங்க தான் வேறு மாதிரி மாற்றினவங்க. அப்போ அந்த டைரக்டர் என்னென்னா திரைக்கதை பாக்யராஜ் சாருக்கே அதில் கொஞ்சம் வீக்கு தான். அதாவது ஷார்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷூட்டிங்கில் அவர் சொல்லிட்டார், சீன் சொல்லிட்டாரு, சோலோ தான், சிங்கிள் ஷாட்டு, க்ளோஸ்அப்பு. இவர் பின்னாடியே கேமரா வச்சுட்டு ஓடுறாரு. வாங்க என்ன செய்றீங்க, இல்லை வெளியில் கிரீனிஷ் இருக்கான்னு பார்க்குறேன். வேண்டாம் சார் க்ளோஸ்அப் வைங்க அப்படி பார்க்குறாரு. ஏன் தெரியுமா, இந்த டயலாக்கு பார்க்குறவங்க எல்லார் மனசுலையும் பதியணும். அதே சமயத்தில் நீ பின்னாடி கிரீனிஷ் வச்சிங்கன்னா அதை பார்ப்பான், இதை பார்க்க மாட்டான். இது ஒரு பெரிய உத்தி. கரெக்டு தான். பேக்ரவுண்டு அழகா இருந்துச்சுன்னா கண்ணு பேக்ரவுண்டு தான் போகும். அதே மாதிரி தானே சார் நம்ம கண்ணா கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்ட் தான் டக்கு ஃபோக்கஸ் அங்கே ஜம்ப் ஆகும். அப்போ தான் அசோக்குமார் அப்படின்ட்டு. அதே மாதிரி கவுண்டமணியும் கட் பண்ணவே மாட்டார். சிங்கிள் ஷாட்டில், அதாவது சிங்கிள் ஷாட்னா ஒரு டயலாக் வரைஞ்சி வச்சிங்க, ஒரே டேக்கு ஒரே ஷாட்டில் எடுப்பார். கட் பண்ணி போகாதப்பா, க்ளோஸ்அப் எதுக்கு வைக்கிற அப்படின்னா அந்த இது விட்டுரும் அப்படின்னு அந்த ரியாலிட்டி போயிரும்ல சார். கட் பண்ணி போனால் ரியாலிட்டி போயிடும். அதனால அவர் சொல்லுவார், இது டியூவல் ஷாட் வச்சுக்க, இது 3 பேர் வச்சுக்க, கட் பண்ணாத, ஒரே டேக். கட் பண்ணால் கூட சரி 1 முறை எடுத்துக்கணும்னு இருப்பார். அப்படி ஒரு டைப்பு. ஏன்னா காமெடியில் அந்த க்ளோஸ்அப் வைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். தேவைப்பட்டால் மட்டும் வைப்பார். அதுவும் டேரக்டர் என்ன இது நீங்கள் சோலா சொன்னால் எப்படி சார் இவர் நடிக்கும் போது இவரே டைரக்ஷன் சொல்லிடுவார், அப்படி இந்த ஷாட் வையா
இது மட்டும் போதும் இல்லை இல்லை ஷார்ட்டு, அதாவது ஷார்ட்டு டைரக்டர் தான் வைப்பார். அப்போ டபுள் ஷாட்னா ஏன் அவனையும் சேர்த்துக்க அவளையும் சேர்த்துக்க, இந்த 3 டைலாக் இல்லை ஒரே இதில் எடு அப்படின்னு மட்டும் சொல்லுவார். மற்றபடி வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார். டைரக்டர் கேமராமேன் விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டார். அந்த அப்புறம் கடைசியில் அவன் டேரக்டர் என்ன சொல்கிறான், சனே இது வந்து கிளைமேக்ஸில் வந்து நீதி சொல்கிறீங்க, அப்போ க்ளோஸ் நாங்கள் நீதி சொன்னால் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். இப்படிலாம் அடிப்பார். நம்ம சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி அதெல்லாம் பேச மாட்டார். என்ன ஒரு நிதர்சனமோ அதான் பேசுவார். அதான் கவுண்டர் அடிப்பாருங்க. அண்ணே சாப்பிடுவாங்கண்ணே, ஏன் இங்கே கொண்டு வர மாட்டியா, அங்கே தான் வந்து சாப்பிடணுமா எப்படி சொல்லிவார். சரிண்ணே கொண்டாருன்னு படா இன்னும் எழுப்பி போவார். இதெல்லாம் அப்படி, அதாவது ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே அக்செப்டன்ஸுங்கிறது அக்செப்டடு கிடையவே கிடையாது. அது ஏதாவது ஃபால் சொல்லுவார். என்னடா சூடாக இல்லை அண்ணே, சூடாக தானே இருக்குது, அது நான் சொல்லணும்டா நீ சொல்லக்கூடாது அப்படிம்பாரு. அப்படிலாம் பேசுவார். இல்லை இப்படிப்பட்டாலும் எப்படி சார் இப்போ இத்தனை நடிகரோட நடிச்சிருக்காருல்ல, எப்படி அத்தனை நடிகரோட ஒத்து போயிருக்கா அப்படி? ஆனால் அவரால் நான் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டங்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாகி போச்சு. என்ன நிகழ்வு சார் இது? என்னுடைய ஒய்ஃபை அவர் GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily.